கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளுக்கான வேத வார்த்தை சங்கீதம் 119 165. சங்கீதம் 119 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இந்த வேதத்தை ஆண்டவர் நம்ம கரங்களில் கொடுத்துருக்காரு பாருங்க. 40 பேர் இந்த வேதத்தை எழுதியிருக்காங்க. 4 வேதங்களில் முதல் இருக்கக்கூடிய 4 காஸ்பல்னு சொல்கிற புக் ஆஃப் காஸ்பல், அது மத்தேயு, மார்க்கு, லூக், யோவான், இத்தனை பேரும் எழுதியிருக்காங்க. 4 பேர் எழுதினாலும் அந்த எழுத்துக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று மோதிர மாதிரி இருக்காது. எல்லாமே அவங்க நோக்கத்தில் எழுதுனது இல்லை, கிடையாது. அவங்க சுயத்தில் எழுதுனதுன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர், அதாவது இயேசு கிறிஸ்துவோடைய ஆவியானவர் அவங்கள எழுத வச்சுருக்கார். லூக்கா தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணார். ஹி வாஸ் அ டாக்டர். அவர் தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உள்ளதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் வரணும், ஒரு ஹிஸ்டாரிக்கல் டைமென்ஷனில் இதை பார்க்கணும், மக்கள் ஜனங்கள் பின்னாடி வர்ற ஜெனரேஷன்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார். அது பரிசுத்த ஆவியானவர் அவர் உள்ளத்தில் ஏவி அவர் எழுத வச்சார். அப்படி தான் அந்த 4 காஸ்பல்ஸும் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள மற்ற புஸ்தகங்கள், இப்படி டோட்டலாக 66 புஸ்தகங்கள் இந்த வேத புஸ்தகத்தில் இருக்குது. இந்த வேத புஸ்தகத்தை நம்ம நேசிக்கணும்னா இப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது நேசம் கிடையாது. அதை வாசிக்கணும், அதை சுவாசிக்கணும். அப்போ அதுதான் நேசம். எப்படின்னா அதை வாசிச்சுட்டு கூட மறந்துடுவோம் பாருங்கள். வாசிப்போம், அதுக்கப்புறம் அது என்ன வாசிச்சோன்னு நமக்கு தெரியாது. எப்படி கண்ணாடியில் ஒருத்தங்க முகத்தை பார்க்குறோம், அப்புறம் கண்ணாடி விட்டு தள்ளி வந்த பிறகு நம்ம அந்த முகம் எப்படி இருக்குன்னு பார்த்தா அது நமக்கு தெரியறதில்ல, அதை மறந்துடுவோம். அதுக்குள்ளே நமக்கு ஒரு மறதி வந்துடும் பாருங்கள். அது மாதிரி தான் வேதத்தை வெறுமனை வாசிக்காமல் அதை தியானிக்கணும்னு சொல்லியிருக்கு. அது சங்கீதம் 1 நீங்கள் பார்த்தீங்கன்னா, இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் இந்த வேதத்தை நேசித்து இது மேலே ரொம்ப அன்பு வச்சு தேவன் நமக்கு கொடுக்குற வார்த்தைன்னு சொல்லி அவ்வளோ ஒரு பக்தி வைராக்கியமாக இருந்து வாசிக்கிற ஜனங்கள், இரவும் பகலும் தியானிக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள். அவங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். அவங்க they'll be very successful people, the people who read this Bible. நான் பார்த்துருக்கேன். எனக்கு மதுரையில் ஒரு பெரிய பிரமுகர், அவருடைய ஆஃபீஸில் நான் போய் பார்க்கும் பொழுதெல்லாம் அவர் பைபிளை முன்னாடி திறந்து வச்சுக்குவார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவர் பைபிளை மூடி வச்சுருக்கவே மாட்டார், வாசிப்பார். நடுவில் 4 பேரை உள்ளே கூட்டிகிட்டு வருவாங்கல்ல, அவரை பார்க்க வரவங்க, அவங்க வர்றதுக்குள்ளே ஒரு 2 வசனமானும் வாசிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ எவ்வளோ தூரம் அவர் இந்த பைபிளை நேசிக்கிறாருன்னு பார்த்துக்கோங்க. எத்தனையோ பிரமுகர்கள் நம்ம பார்க்குறோம், அவங்க பைபிள் கிறிஸ்டியன்ஸாக இருந்தால் பைபிள் வச்சுருப்பாங்க, ஆனால் அது ஒரு அலங்கார பொருளாட்டம் சைடில் இருக்கும், அதை மூடி தான் இருக்கும். இவர்கிட்ட எப்போதும் திறந்துருக்கும். அதை நான் பார்த்து அவரை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பைபிளை கரைச்சி குடிக்கணும்னு ஆசைப்படுற ஒருத்தர்னா அது நீங்களாக தான் இருக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி அவர் குவிஸெல்லாம் வைப்பார். நீங்கள் ஊழியக்காரியாச்சு, அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன்னு நறுக்குன்னு ஒரு கேள்வி வேறு கேட்பார். எனக்கு தூக்கி வாரி போடும். என்னதான் நம்ம ஊழியம் செஞ்சாலும் கூட சில டைம் வேணும்னே கஷ்டமான ஒரு கேள்வியை கேட்டால் நமக்கு எப்படி ஆன்சர் பண்ண முடியும்? அப்போ நான் சொல்லுவேன், நீங்கள் வல்லுநராக இருக்கீங்க, இதில் நீங்கள் பிஹெச்டி முடித்த மாதிரி நீங்கள் கேள்விகள் கேட்குறீங்க. நானே தடுமாறுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த நாலேஜுக்காக, அந்த விஸ்டமுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். தொடர்ந்து இந்த பணியை நல்லா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். அவர் நமக்கு பிரமுகராக இருந்தால் கூட ஒரு ஓன் பிரதர் மாதிரி தான் எனக்கெல்லாம். நல்லா பேசுவார் பாருங்க. அவர் இவரை பார்க்குறதுக்கே பயந்து போகிறது அந்த மாதிரியே கிடையாது. we can be very cool with him. He's a very nice guy. அப்போ அந்த மாதிரி அவர் என்கிட்ட சொல்லி, நான் எப்படியாச்சும் இந்த அட்வொகேட்டுக்கான இந்த வக்கீலுக்கான இந்த எக்ஸாம்ஸை இதை நான் எப்படியானும் பரீட்சை எழுதி பாஸ் ஆகணும்னு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவார். ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு முறையும்
அது எழுத போகிற அன்னைக்கு, தட் பர்டிகுலர் எக்ஸாம் எழுத போகிற அன்னைக்கு ஒன்றில் ஸ்டமக் அப்செட்டுன்னு போகாமல் இருந்திருக்காரு. லேட்டாக ஒரு நாளைக்கு போகிற மாதிரி ஒரு நிலைமை, சோதனை. இப்படி 2-3 தடவை நான் மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு ஒருவேளை ஆண்டவர் நான் வக்கீலாக கூடாதுன்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியலன்னு சொல்லுவார். இவர் ஒரு ஃபேமஸ் ஒரு பிரமுகர், மதுரையில் தான் இருக்கார். ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் ஹிஸ் நேம், பட் ஹீ இஸ் அ ரியல் நைஸ் கை. உள்ளத்தளவுலையும் வெளியிலையும் அவர் சுத்தமான ஒரு மனுஷன். அவரை வந்து நாங்கள் காணும்படிக்கும், அவரை பற்றி தெரிந்து கொள்ளவும், அவருடைய காரியங்களை அறிந்து கொள்ளவும் ரொம்ப சந்தோஷப்படுறோம். அப்போ இது வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு சத்தியமான ஒரு வசனம். அந்த புக்கில் இருக்கிறத இன்னும் நம்ம அதிகமாக நேசிக்கணும். இன்னும் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் இப்படி பைபிள் வாசிக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் நம்ம அவர் மேலே ஒரு மதிப்பு மரியாதை வச்சுருக்கோமா, அதை காட்டிலும் இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுத்த இந்த வேதத்தை நம்ம நேசிக்கணும். இதை நம்ம வாசிச்சு இதுக்குள்ள அதை சுவாசிக்கணும். அதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் உள்ள கொண்டு போய் உள்ள அடக்கி வச்சு நம்மளுடைய இம்யூனிட்டி சிஸ்டத்துக்குள்ள அதை கொண்டு போகணும். அந்த வசனங்களை நம்மளுடைய சரீரத்துல ஓடுற அந்த இரத்த குழாய்களுக்குள்ள இயேசுவின் வசனங்கள் போகணும். நம்மளுடைய வெயின்ஸ் அண்ட் நர்வ்ஸ்குள்ள இன்டு டிஷ்யூ அண்ட் ஃபைபர் எல்லா பக்கமும் இயேசு கிறிஸ்துவோடைய அந்த வார்த்தைகள் உள்ள போகணும். ஏன்னா இயேசு வார்த்தையா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் நம்மளோட பேசுறாரு, நம்மளுக்கு தேவையானது எல்லாமே செய்கிறாரு. நம்ம அப்பான்னு அவரை கூப்பிட, மகளேன்னு கூப்பிட அளவுக்கு அவர் ரொம்ப பிரியமுள்ள தெய்வமாக இருக்கிறார். ரொம்ப அன்பான தெய்வம். இவரை மாதிரி உங்களுக்கு எங்கள் அன்பை குறித்து அதனால தான் பாருங்களேன், இயேசு அறியாதவங்க ஜீசஸ் கிட்ட வரும்பொழுது அவருடைய அன்புல அப்படியே தங்களை தொலைத்து விடுகிறார்கள், தங்களை வந்து மறந்துடுறாங்க. அந்த அளவுக்கு அவருடைய அன்பு நிலைவரமான ஒரு அன்பு. இந்த அன்பு வந்து கிடைக்காம எத்தனையோ பேர் அலையிறாங்க பாருங்க. இந்த பாசம், இந்த நேசம் கிடைக்காம நிறைய பேர் அலையிறாங்க. இந்த லவ்வர்ஸ் எல்லாம் வந்து ஒருத்தர் நேசிக்கிறதாக சொல்கிறாங்க, ஆனால் அது உண்மையான ஒரு நேசமாக இருக்கிறது இல்லை. நாளடைவில் அவங்களோட இன்னர் திங்கிங் எல்லாம் வந்துடுது, வெளியில் வந்துடுது. உள்ள மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசி தங்களை முற்றிலுமாக அந்த பெண்ணிடத்துலையோ அந்த ஆணிடத்துலையோ அந்த லவர் காட்டுறதில்ல. தன்னுடைய கெட்ட குணங்கள்லாம் மறைச்சி வச்சுட்டு நல்ல குணங்களை மாத்திரம் எக்ஸிபிட் பண்ணுவாங்க பாருங்க. அப்படியே ஒரு திருமணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லா வண்டலும் வெளியில் வந்துடும். அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க, ஏய் நீ இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை, இப்படிலாம் நீ செய்வேன்னு சொல்லலை, இப்போ நீ இப்படி செய்கிறேன்னு. ஆமாம், அப்போ இப்படி சொல்ல முடியும் இதெல்லாம் அப்படின்னு மறைச்சிருவாங்க பாருங்க. இந்த மாதிரி நிறைய பேர் ஹார்ட் பிரேக் ஆகிடும். இப்படி நான் ஒரு நல்லவன் நினச்சி ஒன்று நான் காதலிச்சேன், கடைசியில் நீ இவ்வளோ மோசமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து டிவோர்ஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஒரு அன்பை காட்டி ஒரு ஏமாற்றி ஒரு பசப்பு வார்த்தைகளை பேசி ஏமாத்துற மனுக்குலத்தில் மனுஷங்க இருக்கிற உலகத்தில் நம்ம இருக்கிறோம். இதில் வந்து இயேசுவோடைய அன்பை ருசித்தவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அவரிடத்துல அதிகமாக இன்னும் நேசிக்கணும், இன்னும் அவரோட உறவாடணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவாங்க. இப்போல்லாம் நாங்கள் வந்து அதிகமாக ஜெபிக்கிறது இல்லை. என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், ஆமாம் நாங்கள் அதிகமாக அவரோட பேசிட்டு தான் இருக்கோம், அவரோட உறவு கொண்டாடிட்டு இருக்கணும். அவர் பேசுகிறது அப்படியே உள்ளத்தில் கேட்கும் பாருங்களேன். அன்னைக்கு அவர் என்கிட்ட சொல்கிறாரு, நீ என்ன மாத்திரை போட மறந்துட்ட, போய் சாப்பிடுன்னு சொன்னார். எனக்கு பகீர் இருந்துச்சு, அப்படியே எனக்கு குரல் அப்படி கேட்குது. அவர் உள்ளத்துல இருந்தும் பேசுவார், காது கேட்குறதுக்கும் பேசுவார். அவரோட நம்ம இணைஞ்சிட்டோன்னா போகிறோம், அவர் நம்ம பின்னாடியே தான் வருவார். ஹி வில் கிளிங் ஆன் டு அஸ். நம்மளை அப்படி கட்டி பிடிச்சிக்குவார், நம்மளை விடவே மாட்டார். அவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்கிறாரு. அது ரொம்ப ரொம்ப உண்மை. அவர் விட்டு விலகி போகவே மாட்டார், விட்டு விலக மாட்டார், அப்படியே ஒட்டிக்குவார். அதுதான் கிளிங்கிங் ஆன் டு மீன்னு சொல்கிறேன். அதே மாதிரி கை விட மாட்டார், கை விட்டுட்டு போக மாட்டார். இன்னைக்கு உலகத்தில் புருஷன் கைவிட்டுருவான், பொண்டாட்டி கைவிட்டுருவா, பிள்ளைங்க கைவிட்டுருவாங்க. குடும்பத்தில் ரொம்ப அன்பா பாசமாக இருந்தவங்களே இன்னைக்கு கைவிட்டுட்டு போகிறாங்க. ஆனால் பாருங்க, இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. எங்கள் அனுபவத்தில் சொல்கிறோம், இயேசு ஒரு நாளும் கைவிட மாட்டார், ஒரு நிமிஷம் கூட கைவிட மாட்டார். அவரை நம்பி வந்துட்டிங்கன்னா போகிறோம். அவர் எல்லா நம்பிக்கைக்கு பாத்திரவான். அவர் எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்கிறதுக்கு ரெடியாக இருப்பார். நீங்கள் கேட்க 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 கொடுத்துட்டே இருப்பார். அப்படி உள்ள தெய்வம் தான் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். அப்போ அவர் சொல்கிறார் பாருங்க,
உங்களுக்கு வந்து இடரலே உண்டாகாது. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். இன்னைக்கு சமாதானத்தை எங்கே காசு கொடுத்து வாங்க முடியும்? ஒரு பைசாக்கும் வாங்க முடியாது. 1 கோடி கொடுத்தாலும் சமாதானம் கிடைக்காது, எங்கே போனாலும் கிடைக்காது. ஆனால் இயேசு கிட்ட இருக்கு. அவர் சமாதான பிரபு, அவர்கிட்ட இருக்கு. ஹல்லேலூயா. அப்படி அவங்களுக்கு மிகுந்த சமாதானம் தான் இருக்கும், அவங்களுக்கு இடரல்கள் இருக்காதுன்னு இருக்கு. இடரல்கள்னா தடை, முட்டுக்கள், இன்னும் வேதனைகள், கண்ணீர், சோதனை, இந்த மாதிரி உள்ள இடரல்களே இருக்காது. கர்த்தருடைய ஆவியானவர் விடுதலையின் தெய்வம். நமக்கு அப்படியே வந்தால் கூட அங்கேருந்து விடுவிச்சு நம்மளை பாதுகாக்கிற, தப்புவிக்கிற தெய்வமாக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த வேளையில் உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். நீர் ஆண்டவரே உம்முடைய வேத வசனத்தை மனுஷர்களுக்கென்று உருவாக்கி எங்கள் கரங்களை கொடுத்துருக்கீங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வேளையிலையும் யாரெல்லாம் உம்முடைய இந்த வேதத்தை நேசித்து அதை தியானித்து அவங்க உள்ளடக்கி கொள்கிறார்களோ அவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக அப்படி செய்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. வேதத்தை வாசித்து, நேசித்து, சுவாசித்து அதை அப்பா உள்ளடக்கி கொண்டு உம்மோடு இடைப்படுகிற ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you friends for joining us, and God bless you all.